பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்தா பாக்கியவான்கள் என்கின்ற ஒரு பரிபூரணத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவோம். இந்த உலகத்தில் இன்னைக்கு அநேக ஐஸ்வர்யவான்களை பார்த்து நல்ல கார், பங்களா, வசதி, இன்னும் அப்படியாக எப்பொழுதும் அப்படியே ஃப்ளைட்டில் வாசம் பண்ணுறவங்க, பெரிய வசதியாக வாழ்கிறவங்களை பார்த்து பாக்கியவான்பான்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, இதை எல்லாற்றை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு தான் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நீர்க்கால்கள் ஓட ஓரமாய் நடப்பட்டவனாக காணப்படுறான். நாம் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல தியானமாக, அதை தியானிக்கிறவர்களாக, அதன் மேல பயபக்தி உடையவர்களாக நாம் காணப்படுவதுதான் நிச்சயமா நம்ம தான் பாக்கியவான். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க உயர்றதுக்கு முயற்சி பண்ணா அது நடக்காது. கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. நீங்க முயற்சி மட்டும் எடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். உங்களை பாக்கியவானாக அவர் நிறுத்துவார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை பாக்கியவான்களாக மாற்றுவாராக. ஆமேன்.